அனைவருக்கும் வணக்கம். விஜய் அண்ணா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது விஜய் அண்ணாவை எப்படியெல்லாம் வரவேற்றாங்கன்னு தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நதி மேல பூவை போடுவாங்க, கல்ல தூக்கி வீசுவாங்க. ஆனா அந்த நதி மட்டும் போயிட்டே இருக்கும். பார்க்கலாமா? வீடியோவை பாருங்க. எவன்னு தெரியலையே, கல்ல தூக்கி வீசினானா இல்ல எதைய தூக்கி வீசினானேன்னு தெரியலையே. பாவி பையன், இப்படியா தூக்கி வீசணும்? விஜய் அண்ணாவுக்கு மட்டும் எடக்கா முடதா ஏதோ ஒன்று நடந்து இருந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் யாரா கண்டென்ட் கொடுக்குறது குறிக்கலாம். இதைய மட்டுமா தூக்கி வீசினானுங்க? இதைய விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, பாருங்க. குறி வைத்தால் இறை விழணும். குறிய கரெக்டா தான் வச்சிருக்கிறான், ஆனா அந்த இறை தான் கொஞ்சமா தப்பிச்சிருச்சு. படுபாவி பையன், மனச்சாட்சியே இல்லாம இப்படி தூக்கி வீசுறானே. விஜய் மேல அவ்வளவு காண்டு பையனுக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்டேட் வரும். என்ன அப்டேட்னு கேக்குறீங்களா? ஜனநாயகன் அப்டேட் எல்லாம் இல்லைங்க. இதற்கு காரணம் திமுக தான் அப்படின்னு அப்டேட் வரும். பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமாவே வந்துடும். திமுக தான் காரணம்னு இவனுங்க சொல்லலைன்னா இவனுங்க சாப்பிட மாட்டானுங்க, தூங்க மாட்டானுங்க, ஏன் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அப்டேட் சீக்கிரமா வரும் பாருங்க. நாம் மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல, இரண்டுக்கும் இடையில் ஏதோ ஒன்று. வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒண்ணு மனுஷனா இருக்கணும், இல்ல மிருகமா இருக்கணும். மனுஷனாவும் இல்லாம மிருகமாவும் இல்லாம இருந்தா இதுக்கு பேரு என்னன்னு நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. விஜய் செல்லும் இடமெல்லாம் தற்கொலை குழந்தைகளின் விளையாட்டு பூங்காவாக மாறிவிடும். எப்படா சொல்றேன்னு பாக்குறீங்களா? நீங்களே வீடியோ பாருங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, என்னடா சறுக்குல எல்லாம் விடுற, எப்படி சறுக்கு விட்டான்னு பாத்தீங்களா? ஒன் சைடா கொடுமை. எல்லாரும் தண்ணியில நீந்துவாங்க, இவன் ஒரு படி மேல போயிட்டான். பாருங்க, விஜய் காரு மேல நீச்சல் அடிக்கிறான் தவளையாட்ட. இவன் விஜய் காரு மேல நீச்சல் அடிச்சத ஏதோ ஒரு ஒலிம்பிக்ல அடிச்சிருந்தானா வைங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரைஸ் ஆச்சு கிடைச்சிருக்குங்க. இனிமே டிவிக்கே இப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தவளை விஸ்கி கலகம். இந்த வீடியோவை பாருங்க, எனக்கு கோபம் வருது. நீங்களும் பாருங்க, உங்களுக்கு கோபம் வரும்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்க்கலாமா? சட்டமன்ற தேர்தல் 2034 எது 2034 தொகுதியா? நீ போட்டுக்கிற கெட்டப்புக்கும் நீ பேசுற பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ என்ன பண்றீங்கன்னா அந்த கெட்டப்ப மாத்துற, இல்லைன்னா வெளுத்து புடுவேன். என்னால எப்படி பேசுறான்னு நினைக்கிறீங்களா? இவன் என்ன தெரியுங்களா வெளியில சொல்லிட்டு இருக்கிறான், நான் அம்பேத்கர் மாதிரியே இருக்கேன், அம்பேத்கர் மாதிரியே இருக்கேன்னு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. இவன் அப்படி சொல்லலாமா? தற்கூரித்தனமா பேசிட்டு இருக்கான். இவன் நல்லா சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்க. போன வீடியோவுல நான் சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டுல நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக டிவிக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10-15 மாநிலத்துக்கிட்ட தொகுதிய கடனா வாங்கிட்டாங்க. எங்க எலெக்ஷன் நடக்கிறதுனால? தமிழ்நாட்டுல. ஏன்னா பக்கத்தால் இருக்கிற மாநிலத்தில வாங்கினாதான் இந்த 2034 தொகுதிக்கு வரும், இல்லைன்னா வராது. தற்குறி தெரியல என்னென்ன பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. இவன் இப்ப மட்டும்தான் தற்குறியா பேசலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நீங்க அப்படி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இவன் எப்பயுமே தற்குறியாட்டு தான் பேசுவான், தற்குறியாட்டு தான் நடந்துக்குவான். வீடியோ பார்க்கலாமா? பாருங்க. ஆந்திரா பஸ் கிட்ட ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் நான் பஸ்ஸுக்காரனா? இவனை எப்படியோ ஒண்ணு திருப்பதிக்கு கூட்டிட்டு போய் ஒரு மொட்டையை போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்குன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். விஜய் பிரச்சார கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்க. அது உண்மையதான் சார் நடந்துச்சு. நடந்துதான் சார். நீங்க என்ன நினைச்சு ரத்தம் கட்டி இருந்துச்சுங்க சார். சொல்ல போனா ரத்தம் கட்டி இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க சொன்னோம் சார். எங்க கை வச்சாங்க, என்னோட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் அப்படி சித்தி தான், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எங்க கையை வைக்க கூடாது, அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க. அதுல பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேச இந்த நாய்களுக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு? பொறிக்கு நாய்ங்களா, உங்களுக்கு தாண்டா என்னடா உரிமை இருக்கு, என்னடா தகுதி இருக்கு? இந்த பொண்ணு இருந்த இடத்துல உங்களுடைய அக்காவோ இல்ல உங்களுடைய தங்கச்சியாவோ இருந்திருந்தாங்கன்னா அப்பயும் இதே மாதிரிதான் நடந்துப்பியா? கட்சி தான் நடத்துறீங்களா இல்ல வேற எதுவும் நடத்துறீங்களாடா? நாய்ங்களா, கேவலம் அந்த இடம் உங்களுக்கெல்லாம். பாரு தெல்ல வேறு நாய்ங்களா.
இனிமே டிவி கேபிள் இருக்கிற எவனாச்சும் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுனா செருப்ப கழட்டி அடிங்க, ஓட ஓட அடிங்க. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும், இல்லைன்னா வராது. தலைவன் என்னடானா கட்டண பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தி கூட சுத்திட்டு இருக்கான். தொண்டை என்னடானா பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான். நீங்க எல்லாம் கட்சி தான் நடத்துறீங்களா இல்ல வேற ஏதோ ஒண்ணு நடத்துறீங்களாடா கேடு கட்ட நாய்களா? விஜய உனக்கு பிடிக்கும், அதான் என்ன பண்றீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ற. விஜய் என்ன தப்பு பண்ணனாலும் நீ விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ற. இப்படி இருக்கிற நாய்ங்க தான் இந்த மாதிரி கேடுகட்ட செயலெல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். டிவி கேவல ரெண்டு பேர் தாங்க இருக்கிறாங்க. ஒண்ணு ஏமாத்துருவேன், இன்னொன்னு ஏமாந்து போறவன். விஜய் ஏமாத்தி பழகிட்டான், தொண்டை ஏமாந்து பழகிட்டான். அவ்வளவுதாங்க இந்த கட்சி. டிவிகே கட்சியில பெண்கள் பாதுகாப்பு பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.